பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது. ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். எனக்கு 1 மாத குழந்தை இருக்கிறது. லிக்யூடு இந்த மாதிரியான கொசுபத்தி இது போன்ற பொருட்களை கொசுவை ஒழிப்பதற்காக பயன்படுத்தினால் குழந்தைக்கு முடியாமல் போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் கொசுவை கொல்வதற்காக எலக்ட்ரிக்கல் பேட் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தலாமா? ஏன்னா அதை பயன்படுத்தும் போது கொசு கடைசியில் எரிந்து மரணிக்கிறது. இவ்வாறு செய்வது நபிமொழிகளுக்கு எதிரானதா? அதை நாம் செய்யலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். புகாரியில் 3016வது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சஹாபாக்களை அனுப்பும்போது, இன்னாரை நீங்கள் கண்டால் நெருப்பால் நீங்கள் அவர்களை எரித்து கொலை செய்து விடுங்கள் என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து மக்களை அழைத்து, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னாரை நெருப்பால் நீங்கள் எரித்து விடுங்கள் என்று. ஆனால் இன்னன்னார லா யுஅதிபு பிஹா இல்லல்லா, நெருப்பை கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வேதனை செய்யக்கூடாது, எனவே அவர்களை நீங்கள் நெருப்பால் எரிக்க வேண்டாம், அவர்களை கொன்று விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இதே கருத்தில் அபூதாவுதில் 2300வது செய்தி, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடன் ஒரு பயணத்துக்கு சென்று இருக்கும்போது நபித்தோழர்கள் ஒரு எறும்பு புற்றை நெருப்பால் எரித்து விடுகிறார்கள். இதை பார்த்த நபி அவர்கள், யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், நாங்கள் தான் எரித்தோம் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இன்னஹு லா யம்பகி அன் யுஅதிப பின்னார் இல்லா ரப்புன் நார், நெருப்பின் அதிபதி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தண்டிக்கக்கூடாது, வேதனை செய்யக்கூடாது என்று அந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நெருப்பால் தண்டிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை காரணமாக கொண்டு பேட் பயன்படுத்துவது இந்த நபிமொழிகளுக்கு எதிரானதா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் பேட்டால் கொசுவை நாம் கொள்வது, எலக்ட்ரிக்கல் பேட்டால் கொசுவை கொள்வது இந்த நபிமொழிகளுக்கு எதிரானது இல்லை. ஏன்னா இந்த நபிமொழிகளில் சொல்லப்பட்டது என்னன்னா, உயிரோடு உள்ள கெடுதல் தரக்கூடிய உயிரினங்களை நெருப்பால் அது வேதனைப்பட்டு மரணிப்பது தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம கொசுவை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேட்டில் நெருப்பால் நம்ம என்ன செய்யலை, கொசுக்களை கொல்லலை. கரண்டு அதனுடைய உடலில் பாயும் போது அதிகபட்சமான கரண்டு பாயிறதுனால, அந்த கரண்டு பாயிறதுனால தான் அது மரணிக்கிறது. நெருப்பில் என்ன வேதனை வருமோ அந்த வேதனையை அனுபவித்து கொசுக்கள் மரணிப்பது அல்ல. அதில் கரண்டு பாயிறதுனால தான் அது என்ன செய்கிறது, கொசுக்கள் மரணிக்கிறது. மரணித்த பிறகு தொடர்ந்து கரண்டு அதனுடைய உடலில் பாய்வதால் பிறகுதான் அது எரியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த நபிமொழிகளில் சொல்லப்பட்டது நெருப்பால் எரிஞ்சு வேதனைப்பட்டு அப்படி மரணிப்பது தான் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை செய்யக்கூடாது என்று. ஆனால் கொசுவை நம்ம பேட்டால் பயன்படுத்தி கொள்ளும்போது அந்த மாதிரி நெருப்பால் அது வேதனை உணரக்கூடிய ஒரு நிலை இல்லை. வேறு வகையில் நெருப்பு அல்லாத கரண்டில் மூலம்தான் அது வேதனை என்ன செய்கிறது, உணர்கிறது. எனவே இந்த ஹதீஸ்களுக்கு எதிரான செயலாக அது வராது. ஒன்று. இன்னொன்று, 2வது விஷயம், இந்த கொசுக்களை இந்த அடிப்படையில் கொலை செய்யாமல் வேறு அடிப்படையில் நம்ம கொண்டோம்னா, அந்த லிக்விடு போடுறது, கொசுபத்தியை யூஸ் பண்ணுறது, இதில் நமக்கு கெடுதல் இருக்கிறது. இந்த பேட் பயன்படுத்தும் போது அது கெடுதல் இல்லாத வகையில் நமக்கு அந்த காரியம் முடிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உயிரினங்களை நெருப்பால் கொன்றிருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, இப்படி தான் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால் அப்போ நம்ம அதை செய்யலாம். இல்லை நெருப்பு அல்லாத வகையிலையும் கொலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற நிலை இருக்கும்போது அப்போ நம்ம நெருப்பை விட்டு வேறு வழிகளை செய்யலாம். சில உயிரினங்கள் நெருப்பை பயன்படுத்தினாதான் அது சாகுங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம அதை கொலை செய்கிறது இந்த நபிமொழிகளுக்கு எதிரானது இல்லை. ஏன்னா வேறு வழிகள் இருக்கிறதுங்கிறப்போ நம்ம இந்த வழியை தேர்வு செய்யாமல் வேறு வழிகளை தேர்வு செய்யலாம். உதாரணத்துக்கு புகாரியில் 3021வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பனு நலீர் யூதர்களுடைய பேரித்த மரங்களை எல்லாம் நெருப்பால் எரித்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நெருப்பால் எரிக்கிறாங்கன்னா அங்கே எத்தனை உயிரினங்கள் இருந்திருக்கும், எத்தனை புழுப்பூச்சிகள் இருந்திருக்கும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நெருப்பால் தான் எரித்து அது மரணிச்சிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்களா? எடுக்கலை. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் செய்ய முடியும், வேறு வழி இல்லை. அந்த அடிப்படையில் தான் நம்மளும் என்ன செய்யலாம், பேட் பயன்படுத்துறது தான் சிறந்த வழியாக இருக்குது. வேறு வழிகள் அதனால் நமக்கு தீங்குகள் இருக்குதுன்னா நம்ம அதை விட்டு இதை பயன்படுத்துறதுல தவறு கிடையாது.